நான் கொக்குவில் சந்தையில் மாவீர தினம் செய்ததாக காலையில் போலீசாரால் என்ன போலீஸ் நிலையத்துக்கு வர வச்சு முக்காமணித்தியாலமாக சில கேள்விகளை கேட்டார்கள். யார் இதை ஒழுங்குபடுத்தினது, காசுகள் என்னென்று வந்தேன்னு சொல்லி கேட்டாங்க. பூ அதுகள் எல்லாம் வெங்கால் எடுத்தனீங்கன்ற நாங்கள் டெய்லர் கடையில் கொடுத்து கொடி அடிச்சினாங்க. அந்த கொடி அடித்தது அவர்களையும் போய் விசாரிச்சிருக்கிறார்கள். கொக்குவில் சந்தி பகுதியிலே மாவீரர்களை அல்லது இறந்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களை விசாரிக்கின்ற ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். கொக்குவில் சந்தி பகுதியிலே கடைகளை வைத்திருந்த பலரிடமும் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள். அனுரகுமார திசாநாயக்காவினுடைய என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் விசாரணைக்காக அழைக்கப்படுவது என்பது உண்மையிலே ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காண்பிக்கிறது. ஆட்சி மாற்றம் என்பது நினைவேந்தல்கள் விடயத்திலே பெரிதாக ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பதை இவ்வாறான நிகழ்வுகள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றன. எத்தகைய தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் கைதுகள் இடம்பெற்றாலும் நாரான நினைவேந்தல்களை நாங்கள் தொடர்ந்தும் அது எங்களுடைய உரிமை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இறந்தவர்களை நினைவு கூறுவது அல்லது விடுதலை புலிகளை கூட நினைவு கூறுவது தடையாக சித்தரிக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த பேர் அமுதன். நான் கொக்குவில் சந்தையில் மாவீர தினம் செய்ததாக இன்று காலையில் போலீசாரால் என்ன ஜாழ் போலீஸ் நிலையத்துக்கு வர வச்சு என்ன ஒரு முக்காமணித்தியாலமாக அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். நாங்கள் இந்த ஆறு என்னென்று செய்த நீங்கள் ஆறு இதை ஒழுங்குபடுத்தினது, உங்களுக்கு காசுகள் என்னென்று வந்தேன்னு சொல்லி கேட்டார்கள். அதன் பிறகு நாங்கள் ஒரு லோ ஒன்று அடித்து முன்னுக்கு வச்சுருந்தாங்க. அது காத்திய பூ அதுகள் எல்லாம் வெங்கால் எடுத்தனீங்கன்ற நாங்கள் அதை நெட்டில் எடுத்தினாங்கன்னு சொல்லி அப்போ அது சம்பந்தமாக எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டாங்க. அப்போ இன்னுடன் வேறு யாரும் சேர்ந்து செய்ததான் சொல்லி அப்போ எனது சிநேகர் ஒரு தான் எனக்கு உதவியாக நின்று இது உதவி செய்தையும் செய்தவர். மற்ற எங்கள்கிட்ட கொடி அடித்து நாங்கள் டெய்லர் கடையில் கொடுத்து கொடி அடிச்சினாங்க. அந்த கொடி அடித்தது அவர்களையும் போய் விசாரிச்சிருக்கிறார். ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு இனி எங்களுக்கு அதை அப்படி செய்து கொடுக்காத மாதிரிக்கு அவையையும் ஒரு விரட்டின மாதிரி அப்படி கேட்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு அந்த பாக்கு கன்றுகள் விநியோகம் செய்த ஒருத்தர் அந்த இறந்தவர்கள் நினைவாக கொடுக்கறதுக்கு அவையையும் போய் விசாரணை செய்தார்கள். இன்று எங்களை முக்காமணித்தியாலம் அளவில் விசாரணை செய்து இப்போ மணிவண்ணன் சார் என்ன பிரச்சனை நடந்துன்னு கேட்டு எங்களை வெளியில் வந்துட்டோம். கடந்த 2-3 தினங்களாக யாழ்ப்பாணம் போலீசார் கொக்குவில் சந்தி பகுதியிலே மாவீரர்களை அல்லது இறந்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களை விசாரிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். கொக்குவில் சந்தி பகுதியிலே கடைகளை வைத்திருந்த பலரிடமும் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் இவர்கள் இருவரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையிலே அவர்கள் தற்சமயம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏதாவது மேலதிக நடவடிக்கைகளை அல்லது வழக்கு தொடுக்கின்ற நடவடிக்கைகளை போலீசார் செய்வார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இவர்கள் சார்பிலே வழக்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதிலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அனுரகுமார திசாநாயக்காவினுடைய என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அல்லது அது அவர்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையிலே அரசாங்கம் தெரிவித்து வந்திருந்தது. அவை பத்திரிகைகளிலும் செய்திகளாக வந்திருந்த நிலையிலே தங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளை செய்தவர்கள், அதிலும் குறிப்பாக கொக்குவில் சந்தி பகுதியிலே செய்தவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவது என்பது உண்மையிலே ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காண்பிக்கிறது. நாங்கள் ஒரு பக்கத்தாலே அரசியல் காரணங்களுக்காக அவர்களை நினைவேந்த அனுமதிப்போம் என்பதும், நினைவேந்தல்களை செய்தவர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணைகளை செய்வதென்பதும் ஒரு முரண்நகையான ஒன்றுக்கொண்டு முரண்பாடான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய நினைவேந்தல்களை, எங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற விடயத்திலே நாங்கள் சுதந்திரமாக எந்தவித இடையூறுமின்றி நாங்கள் நினைவேந்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் என்பது நினைவேந்தல்கள் விடயத்திலே பெரிதாக ஒரு மாற்றத்தையும்
கொண்டு வரவில்லை என்பதை இவ்வாறான நிகழ்வுகள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன. நாங்கள் எத்தகைய தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் இவ்வாறான கைதுகள் இடம்பெற்றாலும் நாங்கள் அவர்கள் தொடர்பாக எதிர்காலத்திலே நாங்கள் வழக்குகளில் ஆஜராகுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதே போன்று இவ்வாறான நினைவேந்தல்களை நாங்கள் தொடர்ந்தும் அது எங்களுடைய உரிமை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இறந்தவர்களை நினைவு கூறுவது அல்லது விடுதலை புலிகளை கூட நினைவு கூறுவது தடையாக சித்தரிக்கப்பட்டிருக்கவில்லை. 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம் விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் சீருடைகளை பயன்படுத்துவதுதான் தடை செய்யப்பட்ட விடயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த முறை நல்லூர் பகுதியிலே தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுகள் செய்யக்கூடாது என ஒரு வழக்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட பொழுது அதிலே நானும் ஒரு கட்சிக்காரராக இருந்தேன். அதிலே தடையை கோரி போலீசார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் அதன் அடிப்படையில் வெளியிடப்பட்ட வர்த்தமான பிரசுரம் தொடர்பிலும் குறிப்பிட்டு இந்த தடையை விதிக்க வேண்டும் என்று கௌரவ நீதிவான் அவர்களிடம் விண்ணப்பித்த போது நினைவேந்துகின்ற விடயம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலோ அல்லது வர்த்தமான பிரசுரத்திலோ தடை செய்யப்படவில்லை என்பதை கூறி அந்த தடை உத்தரவை வழங்க கௌரவ மன்று மறுத்திருந்தது. ஆகவே நினைவேந்தல் என்கின்ற விடயம் பயங்கரவாத செயற்பாடல்ல. ஈவன் ஜேவிபியினுடைய தலைவர்களை இறந்தவர்களை நினைவு கூன்ற நிகழ்வை கூட ஜேவிபியினர், அதாவது இன்றைய ஆட்சியாளர்கள் தென்னிலங்கையிலே நவம்பர் மாதத்திலே அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு காலத்திலே ஜேவிபியும் பயங்கரவாத அமைப்பாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருந்தது, தடை செய்யப்பட்டிருந்தது. அவர்களுடைய தலைவர்கள் இங்கிருந்து தப்பி ஓடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. இன்று அவர்கள் சுதந்திரமாக நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்கின்றார்கள் அவர்களுடைய இறந்த உறுப்பினர்களுக்கு. அதே போன்று தமிழ் மக்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய சகோதரங்களுக்கும் தங்களுடைய உறவினர்களுக்கும் நினைவேந்துகின்ற நிகழ்வை கூட்டு நினைவேந்தலை சுதந்திரமாக செய்வதற்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலோ அல்லது எந்தகைய ஒரு சட்டத்திலோ இதுவரை தடை இல்லை. அந்த வகையில் இவ்வாறான விசாரணைகளை எதிர்காலத்திலே போலீசார் செய்யக்கூடாது, அது தொடர்பிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.